ஆண்மின் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்தரே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, ஏசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. வசனத்தை வைத்து ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்க ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Ephesians 6th chapter 10th verse. Finally, be strong in the Lord and in his mighty power. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆமென். Apostle Paul is writing this to the Ephesian churches. அப்போஸ்தலர் பவுலானவர் எபேசிய சபைக்கு இதை எழுதுறாரு. கடைசியா இந்த காரியத்தை அவர் சொல்றாரு. என் சகோதரரை, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். Oh Lord Jesus, you are reigning at the right hand of the kingdom of God. Thank you, oh Lord. எங்களுக்காக நீங்க பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. எங்களோட பேர் ஜீவ புஸ்தகத்துல இடம்பெற ஆமாப்பா. எங்களுக்காக நீங்க பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. எங்களை தகுதிப்படுத்துங்க. உங்க வல்லமையை சார்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த உலகத்துல நாங்க பார்க்கிற மாயையான காரியங்கள் எங்களை மேற்கொள்ளாதபடி கிறிஸ்துவின் வல்லமையை தரித்தவர்களாக எங்களை நீங்க உருவாக்கி தருமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. கிறிஸ்துவ பிரதிபலிக்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவின் சிந்தையுடைய வாழ்க்கை எங்களுக்கு நீங்க தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம் தகப்பனே. பரலோக ராஜ்யத்தின் ஆளுகை எங்களுக்குள்ள வெளிப்படை கிருபை செய்வீராக அப்பா. நாங்க ஒரு சாட்சியின் வாழ்க்கை வாழ்றப்போ பிறர் அவங்க எங்க கிட்ட வந்து கேட்கணும் தகப்பனே, எப்படி நீங்க இப்படி இருக்கிறீங்க? இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவினால் நான் மாற்றப்பட்டுட்டேன், இயேசு என்னை மாற்றிட்டார் அப்படின்னு சொல்ற சாட்சியின் பாத்திரவன்களாக எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்க நடக்கையிலும், எங்க பேச்சிலும், எங்க சிந்தனைகளும், எங்க பார்வையிலும் பரலோக ராஜ்யத்தின் ஆளுகை இருக்க கிருபை செய்யுங்க. கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுகிற வல்லமை எங்களுக்கு இருக்க கிருபை செய்யுங்க. இயேசுவே, நீங்க எப்படி அப்பா நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தீரோ அதே போல அப்பா நாங்களும் சுவிசேஷத்தை சொல்லி நற்கிரியைகள் செய்து உங்க சித்தத்தின்படி, உங்க திட்டத்தின்படி எங்க வாழ்க்கைய நீங்க வழிநடத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் நடக்கலாம், ஆனா நீங்க எங்களோட இருந்து எல்லா அந்தகார கிரியைகளையும் நிர்மூலமாக்குகிற வல்லமை இயேசுவின் நாமத்தினால் உண்டு நீங்க எங்களுக்கு சொல்றதுக்காக நன்றி தகப்பனே. எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும். கிறிஸ்துவ சார்ந்திருக்கிற வாழ்க்கை வாழ்றப்போ எங்களுக்கு அநேக போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், சூழ்நிலைகள் நேர்மாறாக இருக்கும். ஆனா அதன் மத்தியில் நான் கிறிஸ்துவ சார்ந்து இருக்கிறேன்னு சொல்றப்போ கர்த்தரோட வல்லமை வெளிரங்கமாகவும். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். உங்க வல்லமை வெளிரங்கமாக எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. வேதத்தை தியானிக்க, ஜெபிக்க கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஜெபிக்க கிருபை செய்யுங்கப்பா. எங்களை ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். உங்க கிருபை பெருகுவதாக. உங்க வருகை ரொம்ப சமீபமா இருக்கு தகப்பனே. அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. உங்க ஜட்ஜ்மெண்ட் டே அப்போ கர்த்தாவே, உங்க நியாய தீர்ப்பு அப்போ நீங்க எங்களை குறித்து சொல்லணும் கர்த்தாவே. என் மகனே, என் மகளே, உண்மையை உத்தமான ஊழியக்காரனே, ஊழியக்காரியேன்னு நீங்க சொல்லணும் கர்த்தாவே. அதற்கு எங்க வாழ்க்கை உமக்கு அர்ப்பணித்து வாழ தகுதிப்படுத்துங்க. எங்களை ஆளுகை செய்யுங்க. எங்ககிட்ட இருக்கிற குறைகளை நீக்கி போடுங்கப்பா. இந்த பாத்திரம் காலியானாதான் தகப்பனே. பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரலோக ராஜ்யத்தின் வல்லமை, ஆளுகை எங்களுக்குள்ள நிறைவாக இருக்கும். இதை நாங்க சார்ந்து இருக்கிறப்போதான் உலகத்தோட ஒத்த விஷ தரித்தவர்களாக நாங்க இருக்க மாட்டோம். உலகத்தும் அதோட காரியங்களை, மாம்ச இச்சைகளை மேற்கொள்ளுகிற பாத்திரவன்களாக நாங்க மாறிடுவோம் தகப்பனே. சத்துரு எங்களை மதிமயக்கி கொண்டிருக்கிற அநேக காரியத்துல அதுக்கு செவி கொடுக்காதபடி, அதை நோக்கி போகாதபடி தகப்பனே உண்மையை சார்ந்திருக்க எங்களை வழி நடத்துங்க. எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. உங்களோட மைட்டி பவர் சார்ந்திருக்க கிருபை செய்யுங்க. உங்களோட வல்லமை எங்களை ஆளுகை செய்வதாக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே நான் எல்லாம் செய்யக்கூடும். I can do all things through Christ who strengthens me. இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும் தகப்பனே. ஆனா அதன்படி வாழ எங்களை தகுதிப்படுத்துங்க. நமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்க வாழ்க்கையில இருந்து நீக்கி போட்டு
தகப்பனே, உண்மை பிரதிபலிக்கிற வாழ்க்கைய அர்ப்பணிச்சு அங்க வாழ எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இன்றைக்கு யார் யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை நீங்க ஆசீர்வதித்து தருமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. உங்க கரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக. தேவ தூதர்களை பாதுகாத்து வழிநடத்துங்க. அவங்க வீட்டின் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பீராக அப்பா. இயேசுவின் நாமத்தில் எங்கள் தலைகள் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.